நேற்று அந்த வீடியோ பார்த்தியா? அங்கிள் பார்த்தேன். அதான் புரிஞ்சுதா? அங்கிள் தமிழ்ல சொன்னாங்களா? சரி சரி, ஃப்ராக்ஷன்னா என்ன நீ சொன்னது சொல்லு பார்ப்போம், உனக்கு தெரிஞ்சதா? எனக்கு தெரிஞ்சதுலனா நேற்றே சொன்னேன். டினாமினேட்டர், நியூமரேட்டர் இருந்தால் அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன். ஓகே ஓகே, அது சும்மா அது மனப்பாடம் பண்ணுறது, அது ஒன்றத்துக்கும் உதவாது. ஓகே. வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு பாரு. ஃப்ராக்ஷனுக்குள்ளே வேற ஒரு வார்த்தை இருக்கா? ஆமாம் அங்கிள். என்ன வார்த்தை? ஃப்ராக்ஷனுக்கு பதிலா ஃப்ராக்சர் இருக்கா? அங்கிள் இந்த ஃப்ராக்சர் தான் ஃப்ராக்ஷனாக மாறி இருக்கு. அங்கிள் ஃப்ராக்சர்னா என்ன அர்த்தம்? ஃப்ராக்சர்னா ஃப்ராக்ஷன், உடஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஆமாவா? ஆமா அங்கிள். அதுதான் அது. ஓகே. முழுசாக இருக்கிறத உடச்சிட்டின்னா அதுக்கு பேர் தானே அது ஃப்ராக்ஷன். ஃப்ராக்சர். ஓகேவா? ஒன்றுனா என்னது? சிங்கிள் நம்பர். ஒரு முழுசுன்னு அர்த்தம். ஒன்றுனா ஒரு முழுசுன்னு அர்த்தம். ஓகேவா? அங்கிள். ரெண்டுனா ரெண்டு முழுசா இருக்கு. ரெண்டு முழுசு இருக்கு. இப்போ ஒன்றுனா ஒரு முழு கேக்கு. ரெண்டுனா ரெண்டு முழு கேக். ரெண்டு முழு கேக். மூணுனா மூணு முழு கேக். 1000 அப்படின்னா 1000 ஒன்று இருக்கு அதுல. 1000 முழு கேக்கு. ஓகேவா? ஓகே. இந்த 1000க்குள்ளே எத்தனை ஒன்று இருக்கு? 1001 இருக்கு. வெரி குட். சரி, இப்போ இந்த ஒன்று எடுக்கிறோம், ஒரு கேக் எடுக்கிறோம், 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுறோம். ஓகே அங்கிள். ஒரு முழுசு எடுக்கிற, நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு முழு கேக்கு. ஓகேவா? அங்கிள். அப்படின்னா என்னது அது? 1. அங்கிள். இதை 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுறோம். அங்கிள். அதில் ஒரு பீஸ் சாப்பிட்டோம். ஓகே அங்கிள். அப்போ நீ சாப்பிட்டது எவ்வளவு? 1/4. 1/4. 1/4. இதில் ஒன்றுங்கிறது எதை குறிக்குது? ஒரு பாட்டு. அந்த 4 பீஸ்ல ஒரு பாட். இந்த 4 எதை குறிக்குது? ஒரு ஃபுல் கேக். எத்தனை ஒரு முழு கேக்கை எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுன அப்படிங்கிறது தான் என்னது இந்த 4. ஓகேவா? அங்கிள். நீ சாப்பிட்டது எவ்வளவு? ஒரு பீஸ். ஒரு கேக்கு கிடையாது. 4ன்னு சொல்லக்கூடாது. ஒரு கேக் எடுக்கிறோம், 4 சமபங்காக வெட்டுறோம், ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுறோம், அதில் ஒரு பாட்டு நீ சாப்பிட்ருக்க, அதான் இது அர்த்தம். ஒரு பாட். ஓகே அங்கிள். இதுக்கு பேர் தான் என்னது? ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்? முழுசு கிடையாது. ஓகே அங்கிள். கீழே உள்ள நம்பர் எதை மென்ஷன் பண்ணுது? கீழே இருக்கிற நம்பர் வந்து அந்த ஃபுல் பார்ட்டை மென்ஷன் பண்ணுது அங்கிள். அந்த ஃபுல்ல எத்தனை பீஸை டிவைட் பண்ணிருக்கோமோ அந்த ஒரு முழு கேக்கை எத்தனை பீஸாக டிவைட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அங்கிள். மேலே உள்ளது? மேலே இருக்கிறது வந்து நம்ம அந்த கட் பண்ண பீஸ்ல எவ்வளோ சாப்பிட்ருக்கோம். எத்தனை பீஸாக சாப்பிட்ருக்கோம். ஓகேவா? கிளியரா? அங்கிள். கீழே அப்போ கீழே உள்ளது பேர் என்னது? டினாமினேட்டர். டினாமினேட்டர். இப்போ டினாமினேட்டர்னா என்ன? டினாமினேட்டர்னா வந்து எத்தனை பீஸை நம்ம வெட்டியிருக்கோம். ஒரு முழு கேக்கை எத்தனை பீஸா வெட்டியிருக்கோம், எத்தனை ஈக்குவல் பார்ட்டா, ஈக்குவல் பீசஸா, ஈக்குவல் ஒவ்வொரு பீஸும் ஈக்குவலாக இருக்கணும். புரிஞ்சுதா? இது 100 கிராம்னாக்கா இதுவும் 100 கிராம் தான் இருக்கணும், இதுவும் 100 கிராம் தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் அப்படின்னா ஒரு முழு கேக்கை எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இது. ஓகேவா? நியூமரேட்டர்னா என்ன? நியூமரேட்டர்னா வந்து எவ்வளவு சாப்பிட்டுருக்கோமோ, அந்த நம்ம கட் பண்ண பீசஸ்ல இருந்து எவ்வளவு சாப்பிட்டுருக்கோமோ, எத்தனை பீஸ் எடுத்து சாப்பிட்டுருக்கோம். புரிஞ்சதா? குவாண்டிட்டி which we eat. ரைட். அந்த முழு கேக்கை நம்ம எத்தனை சமபங்கா வெட்டலாம்? அந்த முழு கேக்கை 4 or more than 4. மோர் தேன் 4லாம் கிடையாது, அதோட கம்மியாக கூட வெட்டலாம், 2 பார்ட்டாக கூட வெட்டலாம்.
கரெக்டா? ஆமா அங்கிள். 3ஆக வெட்டலாம். ஆனால் ஒவ்வொரு பீஸும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலாக இருக்கணும். 1000 வெட்ட முடியுமா அந்த கேக்கை? நோ அங்கிள். வெட்டலாம். சரி, இதை எப்படி எழுதுவ? 1/2. வெரி குட். அதுக்கு என்ன அர்த்தம்? 1/2னா வந்து ஒரு கேக்கை 2ஆ டிவைட் பண்ணிருக்கோம் அங்கிள். 2னா 2 ஈக்குவல் பார்ட்டா அதை சொல்லு. ஈக்குவலா ஈக்குவல் பார்ட்டா டிவைட் 2 ஈக்குவல் பார்ட்டா வெட்டியிருக்கோம். அதில் ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு பீஸ். ஓகே. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? 2/3 அங்கிள். 3 பீசஸ் இருக்கு அங்கிள் மொத்தமா. அதுல டிவைடட். எனக்கு ப்ராப்பரா சொல்லு. சொல்லாத. ஒரு கேக் எடுக்கிற, சரியா? ஒரு கேக்ல வந்து 3 ஈக்குவல் பீசஸ் இருக்கு அங்கிள். ஈக்குவல் பார்ட்டா வெட்றோம். ஓகே. அதுல வந்து 2 பீசஸ் ஈக்குவல் பீசஸ் நம்ம சாப்பிட்டோம். எடுத்து சாப்பிட்டேன். புரியுதா? சரி அங்கிள். இதுக்கு என்ன அர்த்தம்? அங்கிள் ஒரு கேக்ல வந்து 100 ஈக்குவல் பார்ட்ஸ் ஈக்குவல் பீசஸ் இருக்கு அங்கிள். அதுல வந்து 3 சாப்பிட்டோம் நம்ம. 3 மட்டும் எடுத்துருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது? ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் அங்க முழுசு இருக்கலாமா? இல்ல அங்கிள். முழுசோட கம்மியா தான் இருக்கணும். ஓகேவா? அதான் ஃபிராக்ஷன். ஓகே அங்கிள். ஓகேவா? அங்கிள். சரி, இப்போ நான் சொல்கிறேன். நான் ஒரு இது சொல்கிறேன், அது சொல்லி பார்ப்போம் எப்படி எழுதணும்னு. ஒரு ரூமில் 10 சேர்ஸ் இருக்குது. ஓகே அங்கிள். அதில் 3 சேரை தங்கச்சி எடுத்துகிட்டு போயிட்டா. ஓகே அங்கிள். அது எப்படி எழுதுவேன்? 3/10. வெரி குட். 3/10. ஓகே அங்கிள். அப்போ 10 சேருங்கிறது அது மொத்தமாக ஒன்ட்ட இருக்கக்கூடியது, சரியா? ஓகே அங்கிள். அதில் 3 சேரை தங்கச்சி எடுத்துகிட்டு போயிட்டா. மிச்சம் ஒன்ட்ட எத்தனை சேர் இருக்கும்? 7 chairs. 7/10. ஆமாவா? 10 தான் உன்கிட்ட 10 முழு சேர் இருக்குது. 10 அப்படின்னா 10ங்கிறது ஒரு முழு அப்படின்னு அர்த்தம். 10ல் 7 சேர் ஒன்ட்ட இருக்குது. அப்போ நீ 10 வச்சுருந்த 3 சேரை இங்கே கொடுத்துட்டேன்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா அங்கிள். சரி, இப்போ பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? கேக்கை வச்சு சொல்லணும். நீ இந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்லாத. இப்போ கற்றுக்கிட்டல கேக்கு வச்சு அதை வச்சு சொல்லு. அங்கிள் 7/6 அங்கிள். மொத்தமா ஒரு கேக்க வந்து 6 பார்ட்ஸா நம்ம கட் பண்ணிருக்கோம் அங்கிள். அதுல வந்து 6 பீசஸையும் நம்ம சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு பீஸ் சாப்பிட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் எங்க இருந்து கிடைச்சது? another கேக். இன்னொரு கேக் எடுக்கணும். அதை எத்தனை ஈக்குவல் பார்ட்டா வெட்டணும்? 6 வெட்டி அதுல இருந்து 1 எடுத்துக்கணும். 1 எடுக்கணும். புரியலன்னு இல்ல அங்கிள், கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. சரி, இப்போ பார். அப்போ இதில் என்ன இருக்கு? 6 பீஸாக வெட்டுற, 6 பீஸையும் சாப்பிட்டுட்ட. கரெக்டா? ஒரு கேக்கில். ரெண்டாவது கேக்கில் என்ன பண்ணுற? அதையும் 6 பீஸாக வெட்டுற, அதில் ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்ருக்க. ஓகேவா? இதை கூட்டினா தான் என்ன வரும்? 7/6. ஓகே. 6 பீஸை வெட்டி 6ஐயுமே சாப்பிட்ட. அப்போ நீ எத்தனை கேக்கு சாப்பிட்ருக்க? ஒரு கேக் ஃபுல்லாக சாப்பிட்ருக்க. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 6/6ங்கிறத எப்படி எழுதலாம்? 1 அப்படி எழுதலாம். கரெக்டா? ரெண்டாவது கேக்கில் எவ்வளோ சாப்பிட்ருக்க? 1/6. 6 சமபங்க ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி ஒரு பார்ட் 1 பார்ட்டை நீ சாப்பிட்ருக்க. 1 + 1/6. ஓகேவா? So is equal to 1/6. இப்படி எழுதலாம். ஓகே. ஓகேவா? இது ஃப்ராக்ஷனா? ஆமா அங்கிள். ஆமாவா?
அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். கீழ வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டரை விட அதிகமா இருக்கணும். அப்படி சொல்லாத, அதெல்லாம் விட்டுரு. அது சும்மா அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுரு. இங்கே வா. ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஃப்ராக்ஷன்னா வந்து முழுசாக இருக்கக்கூடாது. கரெக்டா? ஆமாங்க. முழுசு அதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் அது வந்துட்டு ஒரு முழுசு எடுத்து சம் ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி சம் பார்ட் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் அது ஃப்ராக்ஷன். கரெக்டா? ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா? இதுக்குள்ளே ஒரு முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து என்ன கிடையாது? ஃப்ராக்ஷன் கிடையாது. ப்ராப்பரான ஃப்ராக்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கு பேர் என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். புரிஞ்சுதா? வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா? ஓகே அங்கிள், புரியுது. இதுக்குள்ள இது இருக்கு, அதுக்கு பேர் தானே அது ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். முழுசு இருக்கக்கூடாது, முழுசோட கம்மியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன். கரெக்டா? ஸோ அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். முழுசு அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அங்கிள், எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். அப்ப இந்த 6/6 வந்து ஃபுல்லு தானே அங்கிள்? ஆமாம். அதை நம்ம என்னன்னு சொல்லணும்? அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் அதுவும். ஓகே அங்கிள். ஓகேவா? அங்கிள், 1 நீ எப்படி எழுதலாம்? 6/6ன்னு எழுதலாம். அங்கே பாரு 1 1000/1000 அப்படி எழுதுனா எவ்வளவு? 1000ல வந்து 1000 பீசஸையும் நம்ம சாப்பிட்டோம். ஐ மீன் 1000 ஈக்குவல் பீசஸ் வந்து நம்ம அது எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். 1000 சாப்பிட்டா அப்ப நீ எவ்வளவு சாப்பிட்டுருக்க? 1 ஃபுல் 1 கேக்கு. புரிஞ்சதா? புரியுது அங்கிள். புரிஞ்சதா? இப்ப பாரு, இப்ப சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? அங்கிள், 1000 பீசஸா வந்து ஒரு கேக்க நம்ம வெட்டிருக்கோம் அங்கிள். ஒரு கேக்க 1000 பீசஸா வெட்டியாச்சு. வெரி குட். அப்புறம் அதுல 1000 பீசஸ் சாப்பிட்டா another கேக்ல இருந்து எக்ஸ்ட்ராவா 50 பீசஸ் நம்ம சாப்பிட்டுருக்கோம். எத்தனையா வெட்டின? அது 1000 தான். 1000 தான் வெட்டணும். சரியா? 1000 அதையே வெட்டி அதுல இருந்து 50 பீசஸ் மட்டும் நான் சாப்பிட்டுருக்கேன். ரைட், வெரி குட். இது வந்து என்ன ஃபிராக்ஷன்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். ஓகேவா? இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இது ஓகே அங்கிள். மிக்ஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆயிருக்கும் அங்கிள். 2 டிஃபரண்ட் திங்ஸை வந்து ஒன்று சேர்த்தனோம்னா அதான் மிக்சர். கரெக்டா? அதாவது 1/6. 1ங்கிறது என்னது? ஒரு ஃபுல் கேக், முழு கேக்கு. இது அந்த முழு கேக்க வந்து 6ஆ டிவைட் பண்ணி ஈக்குவல் பீசஸா டிவைட் பண்ணி அதுல ஒரு பீஸ் மட்டும் நம்ம சாப்பிட்டோம். ஒரு முழு கேக் இருக்கு, ரெண்டாவது கேக் எடுத்து 6 ஈக்குவல் பார்ட்டா வெட்டி ஒரு பார்ட் வெட்டுறோம். கரெக்டா? ஆமா அங்கிள். இது முழு நம்பர், முழு கேக்கு. இது ஃப்ராக்ஷன் கேக்கு. 2 கலந்துருக்கா? முழுசு ஃப்ராக்ஷன் 2 கலந்துருக்கா? ஆமா அங்கிள். அதனால அதுக்கு பேர் என்னது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஹோல் நம்பரும் ஃப்ராக்ஷனும் மிக்ஸ் ஆகி இருக்கனால அதுக்கு பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேவா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை என்னவா மாற்ற முடியும் நம்மளால்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்குள்ளே ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், அதை பிரித்து தனியாக எடுத்துடணும். ஓகே அங்கிள். ஃப்ராக்ஷனை தனியாக எழுதணும். அந்த மாதிரி எழுதுனா அதுக்கு பேர் என்னது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே அங்கிள். ஓகேவா? புரியுது அங்கிள். இப்போ எழுது பார்ப்போம். இப்போ சொல்லுங்க அங்கிள். 13/. இது என்ன ஃப்ராக்ஷனு? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்? மொத்தமாவே நம்ம ஒரு கேக் எடுத்து 2ஆ தான் டிவைட் பண்ணிருக்கோம். ஆனா வந்து நம்ம அதுல 13 பீசஸ் சாப்பிட்டுருக்கோம். அப்ப அதுக்குள்ள எத்தனை முழுசு நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஒரு முழு கேக்கு கிடைக்குன்னா எத்தனை பீஸை ஒட்டணும் இதுல இருந்து? 2 பீசஸ். ஒரு முழு கேக் கிடைக்கணும்னா வந்து நம்ம டிவைடிங் பண்றது வந்து 2 பீசஸ் வந்து 2 பீஸை ஒன்று சேர்த்துனா ஒரு முழு கேக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஆமா. ஏன்னா நம்ம ஒரு முழு கேக்கை எத்தனையா தான் வெட்டியிருக்கோம்?
2 ரெண்டாக வெட்டியிருக்கோம். அப்போ இதுலேருந்து 2 பீஸை சேர்த்துனா ஒரு முழுசு கிடச்சிரும். கரெக்டா? ஆமாம் அங்கிள். இதுக்குள்ளே எத்தனை முழு கேக் இருக்குது? அப்போது எத்தனை 2 இருக்குது பாருங்க. 2 வந்து 13க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 13க்குள்ள வந்து 6. 6 2 சேர்த்தனா எத்தனை அவுட் இதில்? 6 2 சேர்த்துனா ஒரு அவுட் மட்டும் வெளில போயிடும் அங்கிள் எக்ஸ்ட்ராவா. 6 2 சேர்த்தியாச்சுனாக்கா இதில் எத்தனை பீஸ் போயிடும்? 6 2 சேர்த்தியாச்சுன்னா இதில் வந்து 12 பீசஸ் போயிடும். 12 பீஸ் போயிடும். 6 முழு கேக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் 12ல் 13ல் 12 மைனஸ் பண்ணிடணும். மிச்சம் எவ்வளோ கிடைக்கும்? 1 ஒரு பீஸ் கிடைக்கும். அங்கிள் அந்த ஒரு பீஸை வந்து 1/2 நம்ம போட்டுக்கணும். என்ன எழுதியாச்சு? அதான் 6 1/2. இதுக்கு இது 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 என்ன ஃப்ராக்ஷனு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேவா? அதே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்னவா மாற்ற முடியும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாற்ற முடியும். ஓகேவா? இப்போ இதுதான் ஃப்ராக்ஷனு. இதெல்லாம் முழு கேக்கு. அங்கிள். ஓகேவா? அங்கிள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு எப்படி பண்ணனும்னு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 6யும் 2யும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் அங்கிள். அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாத. ஐ மீன் ஆட் பண்ணனும். ஐ மீன் 6 வந்து 2 டைம்ஸ் ஆட் பண்ணனும். இங்க பாரு, இந்த ஒவ்வொரு முழு கேக் இருக்கா, நீ அந்த ஸ்கூல்ல இது பண்ணதெல்லாம் சொல்லாதங்க. இங்க கவனி. 6 முழு கேக் இருக்கா? ஆமா அங்கிள். 7வது கேக் எடுத்து 2 பீஸா வெட்டி ஒண்ணா ஒரு பீஸ் சாப்பிட்டுருக்குமா? ஆமா அங்கிள். இப்போ என்ன பண்ணணும், அந்த 6 முழு கேக்கையும் எடுத்து 2 2 வெட்டணும். ஓகே அங்கிள். சரியா? அப்போ 6 2 எவ்வளவு? 6 2 சார் எவ்வளவு? 6 2 சார் 14. 6 2 சார் வந்து 12. 12 + 1 13. அதான் இது. அதே தான் அங்கிள் நானும் பண்ணேன். அதே தான் நீ சொன்ன. நீ அது சும்மா அது அப்புறம் அது கான்செப்ட் புரியாமல் சொல்கிற. அப்படி சொல்லக்கூடாது. சரியா? என்ன பண்ணுற? ஏன் வெட்டணும்னு புரியுதா? ஏன் இதால் மல்டிப்ளை பண்ண? அது காரணம் தெரியுமா உனக்கு? அங்கிள் ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து 2 வந்து 3 இருக்கு அங்கிள். மொத்தமா 3 கேக்ஸை வந்து 2 டிவைட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்திருக்கு. அது 3 கேக்ஸா? இல்லை அங்கிள், அந்த 6 இருக்குல்ல அங்கிள், அந்த 6ல வந்து 2 வந்து நம்மக்கிட்ட 3 இருக்கு. 3 இருக்கா? எங்கே 3 இருக்கு? 6 நம்ம அங்கிள் எனக்கு கரெக்ட். அதான் புரிஞ்சுதா? அங்கே போய் மாட்டக்கூடாது. அங்கே போகாத. நீ ஸ்கூல் கணக்குக்கு போகவே போகாத. மல்டிப்ளை பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லாத. ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன், ஏன் டிவைட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். சரியா? அங்கிள். 6 முழு கேக் இருக்குது. 7வது ஒரு கேக் எடுத்து 2 பீஸாக வெட்டி ஒரு பீஸ் சாப்பிட்டாச்சு. ஓகேவா? அங்கிள். இப்போ இந்த 6 முழு கேக்கையும் நம்ம என்ன பண்ணணும்? 2 2 வெட்டணும். ஏன்னாக்கா 7வது கேக்கு 2 பீஸாக தான் வெட்டியிருக்கோம். கரெக்டா? ஆமாம் அங்கிள். அதனால் இந்த 6 கேக்கையும் 2 2 வெட்டணும். புரியுதா? 1 2 3 4 5 6. ஓகேவா? 1 2 2 வெட்டியாச்சு. அப்போ மொத்தம் எத்தனை பீஸ் வந்துடுச்சு? 2 பீஸு, 4 பீஸு, 6 பீஸு, 8 பீஸு, 10 பீஸு, 12 பீஸு. ஓகேவா? அப்போ 13/2. 7வது கேக்கில் 2 வெட்டினோம்னா ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இந்த 6 கேக்கையும் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு கேக்கையும் 2 2 பீஸாக வெட்டுறோம். ஸோ மொத்தம் எத்தனை பீஸ் கிடைக்குது? 12 பீஸ் கிடைக்குது. ஸோ 7வது கேக்கில் 2ல் ஒரு பீஸு. ஸோ 13/2. ஓகேவா? அங்கிள். நீ மல்டிப்ளை பண்ணி போட்ட ஆன்சர்லாம் வந்துச்சு. எனக்கு ஆன்சர் தேவையில்லை. அதை ஏன் பண்ணுறோம் புரிஞ்சதா? அஸ்வின் புரியுதா? ஜஸ்வின்? எஸ் அங்கிள். எஸ் அங்கிள். அதான் முக்கியம். ஆன்சர் வரதெல்லாம் முக்கியம் கிடையாது எனக்கு. அதை ஏன் பண்ணுறோம்? அங்கிள். அந்த மெத்தடில் யோசிச்சு போட்டு வா. அப்போ தான் வந்து நிறைய விஷயம் உனக்கு ஈஸியாக புரியும். கேட்க வச்சே தான் போடணும். சரியா? சரி, இப்போ நான் கொஞ்சம் சம் தரேன், சால்வ் பண்ணு. அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு சொல்லணும். ஓகேவா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து
மிக்ஸ்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே அங்கிள். நான் சொன்ன மாதிரி கேக்கை வச்சு யோசிச்சு போகணும். புரிஞ்சுதா? நான் அப்படி தான் கேட்பேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பேன். ஓகே அங்கிள். ஆமாம், கேக்கை வச்சு யோசிச்சு போகணும். நீ பாட்டில் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா பின்னாடி மாட்டிக்குவேன். ஓகே அங்கிள். ஸ்கூல் கணக்கை தூக்கி போட்டுரு. ஓகேவா? அங்கிள். நோட்டில் எழுதிக்கோ, எழுதிட்டு எனக்கு சால்வ். ஓகே அங்கிள். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தால் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை எதுவாக கன்வெர்ட் பண்ணு, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணு. ஓகே அங்கிள். அங்கிள் எப்பயும் முடிஞ்சிச்சு. முடிஞ்சா? அங்கிள். இது என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்ஷனு? ப்ராப்பர். இதை கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஆஹா அங்கிள், ப்ராப்பர். அவ்வளோதான், அது ஒன்று. அது இது இம்ப்ராப்பர் அங்கிள். இம்ப்ராப்பர் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். என்ன பண்ணியிருக்காங்க அங்கே? மிக்ஸ்டுக்கு கன்வெர்ட் பண்ணதில் வந்து ஆன்சர் வந்து 1/11. 1/11. அங்கிள். எப்படி இந்த 1 வந்துச்சு? அங்கிள் ஒரு முழு கேக் அங்கிள். 1 வந்து ஒரு முழு கேக் அங்கிள். எப்படி முழு கேக் கிடைச்சது? ஏன்னா வந்து அவங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க, கீழே 11ன்னு கொடுத்துருக்காங்க அங்கிள். 11 என்ன? 11னா வந்து ஒரு கேக்ல வந்து ஒரு முழு கேக்கை 11 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம். கரெக்டா? அப்போ மேலே இருந்து 11 பீஸ் எடுத்துட்டோம்னா ஒரு முழு கேக் கிடச்சிரும். ஆமா அங்கிள். அப்படி சொல்லணும். ஓகேவா? அங்கிள் புரியுது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு கேக்ல இருந்து 11 பீசஸ் அதையும் டிவைட் பண்ணி, ஐ மீன் ஈக்குவல் பீசஸ் அதையும் கட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுருக்காங்க. இருக்கு. ரைட், வெரி குட். அவ்வளோதான். அடுத்தது இது என்ன ஃப்ராக்ஷனு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ரைட். இப்போ என்ன பண்ணணும்? இதில் எத்தனை கேக் இருக்குது முதல்ல அதை சொல்லு. இதில் வந்து மொத்தமாக வந்து 4 கேக்ஸ் இருக்கு அங்கிள். 3 முழு கேக்கு. சரியா? 3 முழு கேக் அங்கிள். ஒரு வந்து 4th கேக்கு வந்துட்டு பொறுமையாக சொல்லு, ஒன்றும் அவசரப்படாது, பொறுமையாக சொல்லு. ஓட வேணாம். ஆன்சர் சீக்கிரம் சொன்னாதான் மார்க் அப்படிலாம் இல்லை. பொறுமையாக எனக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கும். எடுத்தோடனே சைக்கிள் வேகமாக ஓட்டினியா? இல்லை அங்கிள். மெதுவாக ஓட்டி தானே வேகமாக மெதுவாக ப்ராப்பராக ஓட்ட ஆரம்பிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேகமாயிடுச்சு. கரெக்டாக? ஆமாம் அங்கிள். அதே மாதிரி பொறுமையாக கரெக்டாக மட்டும் சொல்லு, ப்ராப்பராக சொல்லு. 3 முழு கேக் இருக்குது. 4வது கேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க? 4வது கேக்கில் தான் வந்து 100 பீசஸாக ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டாங்க. 100 பீசஸாக ஈக்குவல் பீசஸாக வெட்டி அதுலேருந்து எத்தனை பீஸ் எடுத்துருக்காங்க? 3 பீஸ் எடுத்துட்டாங்க. இப்போ இதை என்னவா மாற்றலாம்? இது என்ன ஃப்ராக்ஷனு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் முன்னாடியே சொல்லிட்டேன். இதை நம்ம என்னவா மாற்றலாம்? இம்ப்ராப்பராக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? இம்ப்ராப்பராக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு வந்து முழுசெல்லாம் வெட்டணும். சரியா? ஆமாங்க. எத்தனை முழுசு இருக்கு அதில் மொத்தமாக வந்து ஒரே செகண்ட். எத்தனை முழு கேக் இருக்கு? நீ ரொம்பலாம் ஓடாத, அட்வான்ஸ் எல்லாம் ஓடாத, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அங்கே மொத்தம் எத்தனை கேக் இருக்கு? அதில் மொத்தமாக வந்து 3 முழு கேக் இருக்கா? ஆமாங்க. அந்த 3 முழு கேக்கையும் என்ன பண்ணணும்? பீசஸாக வெட்டணும். கரெக்டாக? ஈக்குவல் பார்ட்ஸாக. ஒவ்வொரு கேக்கையும் நெல் வெயிட் பண்ணு, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஒவ்வொரு கேக்கையும் எத்தனை பீஸாக வெட்டணும்? 100. ஏன் 100 வெட்டுற? ஏன்னா வந்து 4வது கேக்கை நம்ம 100 ஈக்குவல் பார்ட்டாக தான் வெட்டியிருக்கோம். ஸோ இந்த 3 கேக்கையும் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றையும் 100 ஈக்குவல் பார்ட்ஸாக வெட்டணும். அப்போ தான் பீஸோட சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். புரிஞ்சதா? சரி. அப்போ இந்த ஒவ்வொரு 3 கேக்கையும் 100 வெட்டினா எத்தனை பீஸ் கிடைக்கும்? ஒவ்வொரு கேக்கும் 3 வெட்டினா வந்து நம்மளுக்கு. அங்கே என்ன டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு? என்ன கரெக்டாக பேசு. நல்லா அங்கிள் மைக் கரெக்டாக வச்சு பேசு. நீ பேசுறது எனக்கு கிளியராக கேட்கல. இந்த ஒரே செகண்ட். அங்கிள் அப்போ அந்த ஒவ்வொரு கேக்கையும் 100 வெட்டினா எத்தனை பீஸ் கிடைக்கும் உனக்கு?
100 வெட்டினா 300 பீஸு. 4வது கேக்கில் ஆல்ரெடி 3 பீஸ் இருக்குது கரெக்டா? ஆமாம் அங்கிள். அப்போ எவ்வளோ வரும்? 303 பீஸ் இருக்கும் அங்கிள். அப்போ ஒரு கேக்கை 100 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினோம்னா 303 பார்ட் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட முழு கேக்கு இதில் 3வும் 4வது கேக்கில் 100 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினோம்னா 3 பீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மறைமுகமாக இதை பார்த்தோன்னே தெரியும். ஆமாம் அங்கிள். இப்படி தான் நீ ஃப்ராக்ஷனாக அப்ரோச் பண்ணணும். சரியா? இதை எடுத்து 3 × 100 300 300 + 3 303 / 100 அப்படின்னு போடக்கூடாது. ஏன் போடுறோம்? சரியா? கேக்கை வச்சு இப்படி தான் போகணும். இது என்ன ஃப்ராக்ஷனு? இது வந்து ப்ராப்பர் அங்கிள். கன்வெர்ட் பண்ண முடியுமா? நோ. இது இம்ப்ராப்பர். இதை வந்து நம்மளால மிக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண முடியும். என்ன பண்ணணும்? எத்தனை இப்போ இதை இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் வச்சு சொல்லுங்கள். எத்தனை பீஸ் எடுத்தோம்னா 33 பீஸ் இருக்குது. எத்தனை பீஸ் எடுத்தோம்னா நமக்கு ஒரு ஹோல் கேக்கு கிடைக்கும்? 10. இதில் எத்தனை 10 இருக்குது முழுசா? 3 10 இருக்கு. 3 10 3 10 இல்லை 3 10. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 3/10. என்ன அர்த்தம் இதுக்கு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அங்கிள். 3 ஃபுல் கேக் இருக்கு அங்கிள். வெரி குட். அதுக்கப்புறம் வந்து இன்னும் அடுத்த 4th இருக்கிற ஃபுல் கேக்ல வந்து 3 மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். 4th கேக் எடுத்து 10 ஈக்குவல் பார்ட்ஸாக வெட்டணும். அதில் 3 பீஸ் மட்டும் இருக்கு. சரியா? இதை ப்ராப்பராக சொல்லணும். பொறுமையாக சொல்லி பழகு. ரைட். ஓகே. இது என்னது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். எத்தனை முழு கேக் இருக்கு? 10. 11வது கேக் என்ன பண்ணியிருக்காங்க? 7 டிவைட் பண்ணிட்டு அதில் 3 7 டிவைட் பண்ண. ஆமாம் சரி ரைட். 7 வெட்டியிருக்காங்க. ரைட் ஓகே. 7 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்காங்க. அதில் வந்து 3 மட்டும் சாப்பிட்டாங்க. 3 பார்ட் இருக்குது. ஓகேவா? சாப்பிட்டாங்கன்னு கூட விட்டுருங்க, மாற்றிக்கலாம். 3 பார்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை என்ன ஃப்ராக்ஷனாக மாற்றணும்? இதை வந்து நம்ம இப்போ இம்ப்ராப்பராக மாற்றணும். இது என்ன ஃப்ராக்ஷனு? இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். வெரி குட். இதை இம்ப்ராப்பராக மாற்றுறோம். இம்ப்ராப்பராக மாற்றினா என்ன பண்ணணும்? முழு கேட்கலாம் வந்து வெட்டணும். எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுவ? 10 வந்து 7 ஒரு கேக் வெட்டணும். வெரி குட். 7 வெட்டணும். அப்போ மொத்தம் 10 முழு கேக் இருக்கா? 10 7 10 7 கூட்டினா எவ்வளோ வரும்? 70. 10 7 கூட்டினாவா? 7 7 7 7 7 7 10 7 கூட்டினா 17 தான் கிடைக்குமா? 70. வெரி குட் 70. 70 + 3 73. 70 + 3 எவ்வளோமா? 73 அங்கிள். 73 / 7. ஓட்டியா? ஓகே. அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் பார்க்கலாம். அடுத்து வேறு சப்ஜெக்ட் சயின்ஸுக்கு போகலாம். கொஞ்சம் பிரேக் விட்டு. இன்னைக்கு அவ்வளோதான். சரி இப்போது ஸ்ட்ராபெரி கேக் எடுக்கிறேன். இன்னொன்று பிளாக் ஃபாரஸ்ட். ஓகே அங்கிள். ஸ்ட்ராபெரி கேக்கை 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி சம் பார்ட் எடுக்கிறேன். ஓகே அங்கிள். ரெண்டும் 1 kg தான். 1 kg இருக்குது. ஒரே சைஸ். ஓகே அங்கிள். பிளாக்பெரி எடுக்கிறேன். அதை 10 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி சம் பார்ட் எடுக்கிறேன். ஓகே அங்கிள். இதில் ஸ்ட்ராபெரியில் பீஸோட சைஸ் பெருசாக இருக்குமா? பிளாக்பெரியில் பீஸோட சைஸ் பெருசாக இருக்குமா? அங்கிள் ரெண்டுமே ஒரே ஷேப் தானே? ஒரே சைஸு. அப்போ வந்து ஸ்ட்ராபெரியில் தான் அங்கிள் பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 கட் பண்ணிட்டு அதுலேருந்து 5 நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 5 கட் பண்ணுறியா? ஒரு 5 தான் போட்டிருக்கு.
ஒரு 5 நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டோம் அங்கிள். ஆ அதுல இருந்து இன்னொரு 5 கட் பண்றோம். எங்கே இன்னொரு 5 கட் பண்ண அங்கிள்? ஏற்கனவே கட் பண்ண பீசஸ்ல இருந்து கட் பண்றோம். எங்கே அதுக்கு அது நான் சொல்லவே இல்லையே, அந்த ஸ்டெப் எங்கே இருக்குங்க? அங்கிள் புரியல. புரியலையா? நான் தான் கேட்குறேன் புரியலன்னு. நீ தானே சொன்ன. ஆமா அங்கிள். இன்னொரு 5 எங்கேருந்து கட் பண்ண? அதுக்கான ஸ்டெப் இங்கே எங்கே இருக்குது? இதுல அங்கிள் ஸ்ட்ராபெரியை 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம். அதே பிளாக்பெரியை 10 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம். அவ்வளோதான் நான் கேட்டதே. இது ரெண்டில் எது பீஸோட சைஸ் பெருசாக இருக்கும்னு கேட்டேன். சரியா? ஸ்ட்ராபெரியில் தான். ஏன்னா இதில் வெறும் எத்தனை பீஸாக வெட்டியிருக்கோம்? 1 5 பீஸ். 5 அதே அதில் எத்தனை வெட்டியிருக்கோம்? அதில் வந்து 10 பீஸ். 10 பீஸ். அப்போ என்ன இது ரொம்ப சின்னதாயிரும். கரெக்டா? ஆமாம் அங்கிள். அதான் கேட்டேன். இது கேட்க வச்சு நீ கம்பெனி பண்ணதுனால தான் இந்த ஆன்சர் வந்துச்சு. எல்லாம் தப்பாக தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு தான் சொல்கிறது, கேட்க பிடிச்சிக்கோ. எங்கே போனாலும் ஃப்ராக்ஷன்னாவே கேட்க வச்சு இந்த ஃப்ராக்ஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன பண்ணணும். சரி அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, அதை ரிவிஷன் பண்ணுவோம். ரேஷனல் நம்பர்னா என்ன அங்கிள்? ரேஷனல் நம்பர்னா வந்து r/q. r/q. r தான் போடணும்னு அவசியம் இல்லை, எதை வேணாலும் போட்டுக்கலாம். p/q. சரி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. r/q. சரி அப்புறம் r என்னது? r வந்து r இன்டிஜர்ஸ். கரெக்டா? அங்கிள். இன்டிஜர்ஸ்னா என்னவா இருக்கும்? இன்டிஜர்ஸ்னா வந்து நம்பர் மைனஸ்லயும் இருக்கும் பிளஸ்லயும் இருக்கும். -1 இருக்கலாம், -2 இருக்கலாம், +1 இருக்கலாம், +2 இருக்கலாம். 0 வருமா? அங்கிள் இன்டிஜர்ஸ்ல வந்து 0க்கு நோ வேல்யூ வரும். பட் நோ வேல்யூ. q வந்துட்டு என்னவா இருக்க கூடாது? 0வா இருக்க கூடாது. ஓகே. கீழே உள்ள வேல்யூ 0வா இருக்க கூடாது. இருந்தாக்க அது இன்ஃபினிட், அதுக்கு வேல்யூ கிடையாது. அங்கிள் அந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடையாது. ஞாபகம் இருக்கா? அதானே பார்த்தோம் அன்னைக்கு. ஆமா அங்கிள். பார்த்துக்கோங்க. ரீகால் p/q where p and q are integers. pq தான் போடணும்னு அவசியம் இல்லை, a/bன்னு கூட போடலாம். a and b are integers. சரியா? and b is not equal to 0. b வந்து என்னவா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் எப்பயுமே 0வா இருக்கக்கூடாது. ஓகேவா? வேற எந்த இன்டிஜராக வேணாலும் இருக்கலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. -1/2. ஓகேவா? இதை எப்படிலாம் எழுதலான்னு பார்த்துக்கோ. இப்படியும் எழுதலாம், சென்டரில் மைனஸ் போட்டு எழுதலாம், அல்லது இப்படி எழுதலாம், அல்லது இப்படி எழுதலாம். எல்லாம் ஒன்று தான். கிளியரா? ஆமாவா? ஓகே ரைட். இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. இதோட இன்னைக்கு இருக்கட்டும். மேக்ஸ் ஓவர்.